கற்றலின் கேட்டல் நன்றில் இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கிற கொஷின்ஸ் பர்சன்டேஜில் இருக்கிற கொஷின்ஸ். ஓகே, பார்க்கலாமா? இதில் சம் ஷார்ட்கட்ஸும் இருக்குது, அதையும் சேர்ந்து பார்த்துடலாம். இந்த டைம் உங்களுக்கு பொண்ணானது. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் நம்மளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். உங்களோட டைத்தை நான் வீணடிக்க நினைக்கல. இதில் நீங்கள் செலவழிக்கிற நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, நான் செலவழித்து போட்ட இந்த வீடியோவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபோ அல்லது ஒரு லைக்கோ நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போது இந்த டேபிள் எதுக்காக இருக்குது அப்படின்னா, இந்த டேபிள் நம்ம வேகமாக அந்த பர்சன்டேஜ் சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போது 50% ஆஃப் 100 அப்படின்னா நமக்கு ரவுண்டட் வேல்யூவில் ஈஸியாக சொல்ல முடியும். 100ல் 50% 50 தான்னு. இப்போது ஒரு ஃப்ராக்ஷனில் அது 50யை எப்படி மாற்றி சொல்லலாம்? பின்னமா 1/2ன்னு சொல்லலாம். இந்த பாருங்கள், மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஸோ இந்த ரோ வேல்யூ எல்லாமே நீங்கள் மேலே போட்டிருக்கேன் 1 2 3 4, அதெல்லாம் மேலே நியூமரேட்டராக நினச்சிக்கோங்க. அந்த கோட்டுக்கு மேலே இந்த காலமில் இருக்கிற 1 2 3 இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9, இது எல்லாமே டினாமினேட்டரில் இருக்கணும். இந்த உள்ளே வர வேல்யூலாம் அந்த ஃப்ராக்ஷனுக்கான ரிசல்டன் வேல்யூ. ஓகே, 1/1னா 100, 1/2னா 50, 1/3னா 33.3, 1/4னா 25, 1/5னா 20, 1/6னா 16.66. இதே மாதிரி கீழே இருக்கிற அந்த வேல்யூ வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. இதில் 1/13 இந்த மாதிரி சம் வேல்யூஸ் மாத்திரம் நம்ம அது இந்த டேபிளில் இல்லை. பட் அதையும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பை ஹார்ட் பண்ணி பழகிக்கோங்க. அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 20% ஆஃப் 450. 450யோட 20% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பொதுவாக அந்த 20%-ஐ 20 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். அதர்வைஸ் 20 டிவைட் பை 100 சிம்பிளிஃபை பண்ணால் 0.2. பார்க்கலாமா? ஓகே, 0.2. இந்த 20% 0.2 எப்படி வந்துச்சு? 20 டிவைட் பை 100 இது இருக்கு பாருங்க. இந்த 20 டிவைட் பை 100 தான் 20%ன்னு அர்த்தம். ஓகே, நம்ம கேள்வி என்ன? 20%னா 20 டிவைட் பை 100, அதர்வைஸ் 0.2ன்னு சொல்கிறோம். ஆஃப் 450னா இந்த 0.2வை 450ஆல் மல்டிப்ளை பண்ணிருங்க. பண்ணிருந்தா என்ன வரும்? 90 வரும். மேம் இந்த ஒரு மெத்தடு தானா அப்படின்னா, இந்த 20%க்கு ஃப்ராக்ஷன்ஸை எடுத்து கூட பண்ணலாம். ஃப்ராக்ஷன்ஸ் என்ன வேல்யூ பாருங்கள், 20% இந்த இருக்குது, அதோடைய மேலே இருக்கிற நியூமரேட்டர் என்ன 1, டினாமினேட்டர் என்ன 5. அப்போ 1/5 தான் 20. மேம் இங்கே நான் 0.2க்கு பதிலாக 1/5 இன்ட்டு 450, 1/5 இன்ட்டு 450. அப்போ 5ஆல் இந்த 450 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூவோ அதுதான் ரிசல்டன் வேல்யூ. அப்போ என்ன வேல்யூ வரும்? 5 450ஆல் டிவைட் 450 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 90 தான் வரும். ஓகே, 9 5s are 45. அப்போ பக்கத்தில் இருக்க 0, 90. இது ஒரு மெத்தட். மேம் டக்குன்னு இது ரவுண்டட் நம்பராக இருக்குது மேம், டக்குன்னு பார்த்தோன்னு சொல்ல முடியுமான்னா நான் கேட்குறேன், 10% ஆஃப் 450 எவ்வளோப்பா? அதுக்கு 10 × 20 பை 100ன்னு அடிச்சு செய்யணுமா அப்படின்னா, அதே இது ஷார்ட்கட் எப்படி சொல்லலாம்? எந்த ஒரு வேல்யூவும் இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ 450, இதோட ரைட்டு சைடில் போயிட்டு ஒரு டிஜிட்டை நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணிக்கோங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? அதுதான் 10%. அது எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும், எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக இருந்தாலும் ஓகே. இப்போ 2 டிஜிட்டில் 45 இருக்குது, அதுதான் 10%. மேம் அந்த 10% 45னா அப்போ 20% எவ்வளோ மேம் அப்படின்னா அதோட டபுள் தான். அப்போ 45யோட டபுள் என்ன? 90. Understand? So 20% of 450 is equal to 90. This is one of the methods. Okay ma'am. மேம் இந்த டேபிளில் படிக்க சொன்னீங்களே, அதுதான் நான் சொன்னேன். 1/5 20னா 1/5யோட ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு
இந்த 450 டிவைடட் பை 5ன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். மேம் இந்த இடத்துல 62.5 இருக்கே மேம் அப்படின்னா இந்த டேபிளை படித்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ நம்பர்ஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ண இது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி பர்சன்டேஜ் சாமான் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. 62.5% எங்கே இருக்குது பாருங்கள், ஹைலைட் பண்ணி வச்சுருக்குது. ஆரஞ்சு கலரில் தெரியுதா, இப்போ ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 62.5 இது வந்துட்டு மேம் நியூமரேட்டர் மேலே இருக்க நம்பர்னு சொன்னேன் 5. டினாமினேட்டர் இதுக்கு அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இந்த ரோல வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் 8. அப்போ 5/8ஓட வேல்யூ தான் 62.5. இந்த 5/8ஆல் ஆஃப்னா இந்த இன்ட்டு வச்சுக்கோங்க. 5/8 இன்ட்டு 800. 8 அடிச்சிங்கன்னா இங்கே 100 வந்துடும். சரியா, அதாவது 800 டிவைட் பை 8 அடிச்சிங்கன்னா மேலே 100 வந்துடும். இப்போ 5/8 சொன்னோமா, அப்போ 100 × 5 500. பார்த்துடலாமா ஆன்சரை? ஓகே, 62.5% is equivalent to 5 divided by 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 500 ஈஸியாக கிடச்சிரும். The first sum easy. எந்த ஒரு வேல்யூலையும் 10% கண்டுபிடிக்கணும்னா ஓகே, அந்த ரைட் மோஸ்ட்ல இருக்க ஒரு டிஜிட்டை மறைச்சி வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கு என்னவோ அதுதான் 10%. இந்த இடத்துல 20னா அதோடது 90. ஓகே ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, மிஸ்டர் ராஜேஷ் saves 25% of his monthly income for his retirement. If his total monthly income is ₹12,000, how much does he save அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன அர்த்தம், அவருடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக அவருடைய மந்த்லி இன்கம்ல 25% வந்து சேவ் பண்ணியிருக்காரு. அந்த அப்போ அவருடைய டோட்டல் மந்த்லி இன்கமே 12,000னா அதில் 25% எவ்வளவு அப்படின்னா 25%னா நம்ம என்ன பண்ணுவோம், 25 divided by 100 into 12,000 போட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் மெத்தட் சொல்லி கொடுத்தேன். 25%னா ஆக்சுவலாக என்னது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 1/4 தான் 25%. இங்கே பாருங்க 25%, மேலே நியூமரேட்டர் 1, டினாமினேட்டர் 4. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த டேபிளில் போட்டு வச்சுட்டுலாம் 1 எங்கே இருக்குது 4 எங்கே இருக்குன்னு பார்க்கக்கூடாது. 1/4 25, 1/3 33.33, 2/3 66.66, 1/5 20, 1/6 16.66 அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் உங்களுக்கு இது புரியணும், நான் பாட்டுக்கு சொன்னேன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறதுக்காக ஐ எம் ஷோயிங் த டேபிள். பட் இந்த டேபிளை நீங்கள் என்ன பண்ணணும், யூ மஸ்ட் மெமரைஸ் இட். ஓகே, இந்த டேபிளை நீங்கள் என்ன பண்ணணும், யூ மஸ்ட் மெமரைஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்துட்டு இப்போ கொஷின் என்னது, ரிட்டைர்மெண்ட்டுக்காக மந்த்லி இன்கம்ல ஒரு 25% சேவ் பண்ணுறாரு. இந்த 12,000ல 20% எவ்வளோ, அவர் சேவிக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணணும், இங்கே ஃப்ராக்ஷன் என்ன வரும்னு சொன்னேன் 1/4. அப்போ டைரெக்டாக 1/4 into 12,000 போட்டிங்கன்னா அதுதான் வேல்யூ. பார்க்கலாமா, இது வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கோம், 25% is exactly 1/4 of a number. அப்போ 1/4 into 12,000, 3 4s are 12, அப்போ 3,000 வந்துடும். வந்துச்சா? நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஈஸி. தேர்ட் கொஸ்டின். Anita bought 60 meters of fabric. She used 45% of it for scarves. How many meters did she use? ஒரு ஃபேப்ரிக், ஒரு துணியை 60 மீட்டர்ஸ்க்கு தான் வாங்கிட்டா, அதில் 45% யூஸ் பண்ணிட்டா. எவ்வளோ மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 45% அப்படின்னு பார்க்குறத நம்ம இப்படி பிரிச்சுக்கலாமா, இந்த சம்மை 50 - 5% 45%. ஏன் மேம் 50யா பிரிக்கிறோம், 50 ரவுண்டடாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா. இதில் 10 எவ்வளோப்பா நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்போ சொன்னேன் இல்லையா, எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதில் 10% கண்டுபிடிக்கணும்னா ரைட் மோஸ்ட்ல இருக்க ஒரு சிங்கிள் டிஜிட்டை நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே அதோட 10%ன்னு சொன்னேன். அப்போது 60 மீட்டர்ஸில் 10% எவ்வளோ, 6. அப்போ 20% எவ்வளோ, அதோட டபுள் 12. அப்போது 30% எவ்வளோ, அதோட ட்ரிபிள் 6ஓட ட்ரிபிள் எவ்வளவு, 18. ஓகே, அப்படி பார்த்தா 50% - 5% இந்த 45 அப்படி மாற்றிருக்கோம் இல்லையா. அப்போ 50% எவ்வளோ, இதில் 5 × 6 30. மேம் 5% ஒன்று கண்டுபிடிச்சோமே, 50 - 5 பார்த்துடலாமா, ஸ்டெப்பை பாருங்கள் ஞாபகத்தில் வரும்.
50. அப்போ 50% எவ்வளோ? 5% எவ்வளோ? 50 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 10% 6னா 5 into 6 அதுதான் 50%. அப்போ 30 மீட்டர் மைனஸ் இந்த 5 எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? சிங்கிள் டிஜிட் இது பண்ணிட்டா ரிமைனிங் ஒரு 10%. இந்த 10ல பாதி 5, 6ல பாதி 3. பார்க்கலாமா? ஸோ 50% of 60 30 மீட்டர், 5% of 60 3 மீட்டர். அப்போ என்ன பண்ணணும்? 30ல இருந்து 3யை கழிச்சா வர ஆன்சர் தான் நம்மளுடைய ஆன்சர் 27 மீட்டர். Understand? I think I don't have to repeat this question. It is very easy. Okay. Next question. Next question. Total students 1800. If 55% are in science, how many are in other programs? கிளாஸ்ல ஒரு மொத்தமா ஒரு 1500 பேர் இருக்காங்க. அதுல 55%மே சயின்ஸ் தான். மீதி இருக்கிற how many are in other program? அப்போ சயின்ஸ் இல்லாம அதர் ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கிற மொத்த அடுத்த நம்பர் எவ்வளோ? அந்த 1800 பேர்ல ரிமைனிங் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பண்ணலான்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. 55% எப்படி பண்ணலாம்? 45%க்கு வந்து இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 45% ஆஃப் 1800 தான் அதர் ப்ரோக்ராம்ஸ்ல இருக்காங்க நமக்கு தெரியணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்ல இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ்ல 45% யூஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளோ அப்போ யூஸ் பண்ண மீட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்க. அதனால 45 வந்து நம்ம வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தோம். அப்போ இது இந்த துணியில வந்து ரிமைனிங் துணி எவ்வளோ இருக்கு அப்படின்னா அது 55%. அந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்படி மாத்திருக்காங்க. 55% சயின்ஸுப்பா, அப்போ ரிமைனிங் இருக்கிற பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஹவு மெனி ஆர் இன் அதர் ப்ரோக்ராம்ஸ், எத்தனை பேர் அதர் ப்ரோக்ராம். அப்போ நமக்கு தேவையானது அந்த 55%ல ரிமைனிங் எத்தனை பெர்சன்டேஜோ அத்தனை பர்சன்டேஜ் மக்களை அத்தனை பர்சன்டேஜ் இன்டூ திஸ் 1800 போட்டா இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துடும். பார்க்கலாமா? ஸோ 100%ல 55 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 45%. ஸோ அதர் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க இந்த 45% தான். அப்போ 1800ல 45% எத்தனை பேரோ அதுதான் ஆன்சர். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? 45% ஆஃப் 1800 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 45/100னாலே அது 0.45ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணால் ஈஸி, வெரி ஈஸி. ஓகே ஓகே. So next question பார்க்கலாமா? Next 5th question. Michael's salary was rupees 2400. If it increased by 12.5%, find the increase amount. இது நல்ல ஒரு questions. இதில் பாருங்க, ஒருத்தரோட சேலரி இவ்வளோ, அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. எவ்வளோப்பா இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? 12.5% போட்டிருக்காங்க. அப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை நான் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன்? ஃப்ராக்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் சிம்பிள் வரும்போது ஃப்ராக்ஷன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ 12.5 இது எல்லாமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுனோன்னா டக்குன்னு வரும். சரியா? 1/8 தான் 12.5. அப்போ டக்குன்னு என்ன பண்ணணும்? 2400 1/8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அது பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம்? 2400/8ன்னு அர்த்தம். 8 3s are 24. அப்போனா 300 rupees தான் அந்த 12.5. சரியா? அப்போது எவ்வளோ வேல்யூ வருது? 300 வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 2400ஓட அந்த 300 ஆட் பண்ணணும். பண்ணால் 2700. பட் நம்ம கொஸ்டின் என்ன? இன்க்ரீஸ் அமௌண்ட் எவ்வளவு? அந்த வந்து 300 தான் அந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 2700 வரும். ஓகே, next question. Next question வந்து question number 6. A town with 1200 people grows by 8.33% in a year. What is the new population? ஒவ்வொரு வருஷமும் அந்த டவுன்ல இருக்கிற பீப்புள் இருந்து 8.33% வந்து கூடுறாங்க. இப்போ புது பாப்புலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. 1200லேருந்து 8.33% கூடியிருக்காங்கன்னா இப்போ புது பாப்புலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. 8.33 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்க. அப்போ 1/12, இந்த 1 நியூமரேட்டர், 12 டினாமினேட்டர். இந்த 1/12ஓட வேல்யூ என்னது? 8.33. அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம்? இந்த 1200
1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 டிவைட் பை 12 வருது கரெக்டா? அப்போ 100 தான் ஆன்சர் வரும். ஓகே, 1/12 அப்போ எவ்வளவு? 100. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ ஆட் இன்க்ரீஸ் டு த ஒரிஜினல் பாப்புலேஷன். ஏற்கனவே 1200, நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்குது 8.33ன்னு நம்ம வந்து ஃப்ராக்ஷனை வச்சு பண்ணும்போது 100. அப்போ 1200 + 100 1300. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் நான் சொன்னேன் இல்லையா, இதில் சொன்னேன் ஃபைண்ட் த இன்க்ரீஸ் அமௌண்ட் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து 2400 எவ்வளோ இன்க்ரீஸ்டு? 12.5னா 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட டோட்டலாக மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும்னா 2400 + 300 2700 சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கொஷின்ஸும். ஓகே, வாட் இஸ் த நியூ பாப்புலேஷன்? இப்போ நியூ பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் த அமௌண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி 12.5%ங்கிறது 2400ல் 300 அப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரி அதோட நிறுத்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நியூ பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை ஆட் பண்ணி சொல்லணும். அதுதான் இந்த கொஷினோட ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a train at 120 km/h increases speed by 15%. Find the new speed. A train at 120 km/h increases speed by 15%. per hourக்கு 120 km போகிற அந்த ட்ரெயினோட ஸ்பீடை வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நியூ ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் 6th கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இதுவும். முடிஞ்சவங்க கேல்குலேட் பண்ணி பாருங்கள் சைடில். ஸோ 15%, இதை வந்துட்டு 10%, 5% நம்ம இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. அப்போ 10% ஆஃப் 120 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த ரைட் மோஸ்ட் டிஜிட்டை வந்து மறைச்சிக்கோங்க, ரிமைனிங் இருக்கிறதுலாம் 10%. அப்போ 10% ஆஃப் 120 என்னது? 12. அப்போ மேம் 5 கேட்டிருக்காங்கல்ல, 10ல் பாதி தான் 5, அப்போ 12ல் பாதி தான் 5, 12ல் பாதி எவ்வளோ? 6. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 15% வேணும். 15%னா இதில் கிடைச்ச 12, 10ல் கிடைச்ச 12, 5% கிடைச்ச 6, ரெண்டுத்தையும் கூட்டினா 18 km/h. ஓகே, டோட்டல் இன்க்ரீஸ் வந்து 18 km/h. அப்போனா 120லேருந்து 18 km கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சரோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ 120லேருந்து 18 கூட்டும் போது நமக்கு 138 கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின், a ₹600 tablet is reduced by 16.66%. Find the new price. நம்ம சம்லாம் சால்வ் பண்ணும்போது என்ன மேம் 16.66லாம் போட்டிருக்காங்களே, இது எப்படி 16.66 போட்டு டிவைட் பை 100 போட்டு இன்டூ 600 போட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வேல்யூவெல்லாம் நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 16.66ன்னு சொன்னோன்னா நமக்கு என்ன வரணும்? மனசில் 1/6ன்னு வரணும். ஒன்ஸ் நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தை மெமரைஸ் பண்ணுங்கள். 1/100 எல்லாருக்கும் தெரியும். 1/250 அது ஈஸி. 1/3 33.3, 1/4 25, 1/5 20, 1/6 16.66 இந்த மாதிரி மனசில் சொன்னால் வரணும். அப்படின்னா தான் இது பார்த்தோன்னா நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். 16.66ன்னு 1/6. அப்போ நான் 600 1/6 போட்டேன்னா 100. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 100 குறைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் வேல்யூ என்ன? 600. 600லேருந்து -100 போட்டால் 500. அதுதான் நியூ ப்ரைஸு. பார்க்கலாமா? 1/6 ஆஃப் த டோட்டல் ப்ரைஸ் 100. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், 500 வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். 9th கொஷின்ஸ் வந்து பார்க்கலாமா? இப்போ 9th கொஷின் என்னது? In a seminar 35% of participants are engineers. 35% of participants are engineers and the remaining 52 are architects. Find the total number of participants. என்ன சொல்றாங்க? ஒரு செமினார் பா, அதில் 35% வந்து இன்ஜினியராக இருக்காங்க. மிச்சம் ரிமைனிங் வந்து ஒரு 52 பேர் ஆர்கிடெக்ட். மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்கன்னு இது நல்லா பாருங்க. 52 பேர் சொல்லிட்டாங்க ரிமைனிங்கு, ஆனா டோட்டல் சொல்லல. டோட்டல்ல 52 பேர் ஆர்கிடெக்ட். அப்போ அந்த டோட்டல்ல அந்த டோட்டல் -52ன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ கொடுக்காம 35%ன்னு அந்த வேல்யூவை சொல்லியிருக்கிறாங்க. பட் டோட்டல் எவ்வளோன்னு சொல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் கேள்வி. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ்.
இப்போ 52ன்னு கிடைச்சிச்சு. ஆர்கிடெக்ட்ஸ் அத்தனை பேர் தான். அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 35% ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. ரிமைனிங் எல்லாமே ஆர்கிடெக்ட் தான். அப்போ 100 - 35 எவ்வளவு? 65% தான் ஆர்கிடெக்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். 35% ஆஃப் சம் டோட்டல், அதான் எக்ஸ் யாரோ, அதுதான் 52. இப்போ ஈக்குவேஷன் மெத்தட்ல வந்துருச்சு. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா? எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 65% அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்பனா 65 டிவைட் பை 100 அந்த பக்கம் போகும்போது 100 டிவைட் பை 65 மாறும். அப்போ 52 65 டிவைட் பண்ற மாதிரி. ஓகே, இந்த இடத்துல 65% 0.65 மாத்திக்கிட்டதுனால இந்த இடத்துல இப்படி இருக்குது. மற்றபடிக்கு நான் சொன்னதுதான், டிவைட் டு ஃபைண்ட் எக்ஸ், அவ்வளவுதான். கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 80. ஓகே, அப்போ 52 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் பர்சன்டேஜ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா 35. ஸோ 100 - 35 65. அப்போ 65 தான் 52ன்னு இன்டைரக்டா இருக்கு. கிட்டத்தட்ட டைரக்ட் தான். அப்போ 65 ஆஃப் சம் எக்ஸ் தான் அந்த டோட்டல். ஏதோ ஒரு டோட்டல்ல 65 52ன்னு சொன்னதுனால இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. எக்ஸ் இந்த பக்கத்தில் வச்சுட்டு இந்த வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போய் சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். So 10th question வந்து 40% of a number is 160. What is the number? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். 40% of a number is 160. அப்போ 40% of sum x is equal to 160. அப்போ x கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? x கண்டுபிடிக்கணும்னா x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 160 into 100/40 போயிடும். அந்த 40% தான் முதல்ல 40 டிவைட் பை 100ன்னு போடாம 0.40ன்னு மாத்திருக்காங்க 100ஆல டிவைட் பண்ணி. ஓகே, அவ்வளவுதான். x is equal to இதை சால்வ் பண்ணோம்னா x இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் 40% கொண்டு போனோம்னா அது 0.4ஆ மாத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. 400 ஆன்சர். இட்ஸ் வெரி ஈஸி, ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரியே தான். 11th question. A digital camera originally costing 4,000 is now available at 30%. இதுல இதுல வந்து ரெண்டு மெத்தட். ஒன்னு வந்து 40% is now available at 30% discount. What is the current price ன்னு கேக்குறாங்க. இப்போ discount 30%னா you are paying 70% of the price. அப்போ 4,000ஓட 70% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வேல்யூ வரும் இல்லையா? இந்த மெத்தடு என்ன மெத்தடு? 40, இது வந்து நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின். 40% of camera now cost 30%, find the current price. சேம் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? 30% of 4,000 எவ்வளோ? ரொம்ப ஈஸி தானே. நான் அப்போ சொன்னேன்ல 10% கண்டுபிடிக்கணும்னா அந்த லாஸ்ட் டிஜிட் மாற்றிச்சுன்னா 400. அதோட 30%னா 400ஓட ட்ரிபிள் வேல்யூ, அப்போ 1200. இப்போ 1200 லெஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த 1200 அந்த 4000ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச அந்த பர்சன்டேஜோட வேல்யூ ரிடக்ஷன் கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வருது? 2800. இப்படியும் பண்ணலாம். 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை ஒரிஜினல் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி என்னப்பா ரிமைனிங் 70% தானே பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 70% டைரக்டா கால்குலேட் பண்ணலாம். இப்படி 70% ஆஃப் 4,000 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மெத்தட். The next 12th question. Out of 2,500 students who appeared for an exam, 92% passed. How many students failed? இது ரொம்ப ஈஸி. இந்த ரிவர்ஸ் மெத்தட்ல போகலாம். 92% பாஸ் பண்ணிட்டாங்கன்னா how many failed தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபெயில் எத்தனை பர்சன்டேஜ்? 100ல இருந்து 92 போனா 8%. அப்போ 8% ஆஃப் 2,500 கண்டுபிடிச்சா போதும். 8% of 2,500 கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த 8 divided by 100 0.08 போட்டிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்கலாமா 8% எப்படின்னு? இந்த லாஸ்ட் டிஜிட்டை மறைச்சோம்னா 10% கிடைக்குதா? ஓகே, 10% கிடைக்குது. அந்த 10ல இருந்து அடுத்து ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 10 அடுத்து 1% மாற்றணும். அப்படின்னா இந்த ரெண்டு டிஜிட்டை மாற்றிட்டீங்கன்னா 25. அப்போ 25 into 8, ஏன்னா நமக்கு 8% தான் ஃபெயில்டு. 25 into 8 போட்டிங்கன்னா கரெக்டா இதே 200 தான் வரும். இப்போ நான் என்ன சொல்றேன்,
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், 10% டக்குன்னு பார்க்கணும்னா லாஸ்ட்ல ஒரு டிஜிட்டை குறைச்சிங்கன்னா 10%ன்னு சொன்னேன்னா, அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 10%. அப்போ 250 எல்லாம் 250ன்றது 10% ஆஃப் 2500. இப்போ நான் என்ன சொல்றேன், நமக்கு வந்து 8% கண்டுபிடிக்கணும். அப்போ 1ஓட மல்டிபிள் இருந்தால் நல்லா இருக்கும். அப்பனா 1% எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா, 10க்கு ஒரு டிஜிட்டை நீங்க மறைச்சிங்களா, 1%க்கு 2 டிஜிட்டை மறைச்சு பார்த்தீங்கன்னா வர அந்த ரிமைனிங் வேல்யூ தான். அப்போ அது 25. இப்போ 2500 1% வந்து 25. அப்போ நமக்கு 8% வேணும்னா 25 8 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வருது? 25 into 8 போட்டு பாருங்க, என்ன வேல்யூ வருது. அதுதான் இந்த வேல்யூ. ஓகே, 8 5 40, 4 16, 4 200. Understand? Very easy. So questions 12 questions பார்த்திருக்கோம். Hope it will be useful. In case உங்க நேரத்தை செலவிட்டதுக்கு இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனமா இருந்துச்சுன்னா, நான் நேரம் செலவிட்டதுக்கு எனக்கு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிருங்க. Thank you. All the very best.